குழித்துறை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரிந்து வந்த 2 ஓட்டுநர்களை உரிய காரணங்கள் இன்றி பணியிட மாற்றம் செய்து போக்குவரத்து தொழிலாளர்களை 12 மணி நேரம் பணி செய்ய உத்தரவிடும் அதிகாரிகளை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேல் நீடித்த போராட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ததால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் குழித்துறை 1 மற்றும் 2 பணிமனைகள் படந்தாலுமூடு பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த பணிமனைகளிலிருந்து மாவட்டம் முழுவதும் உள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர பகுதிகளுக்கு சுமார் 130 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகளை நம்பி தினசரி ஏராளமான பயணிகள் பயணம் செய்து வரும் நிலையில் குழித்துறை பணிமனையிலிருந்து இயக்கக்கூடிய 2 பேருந்துகளின் ஓட்டுநர்களை பணிமனை மேலாளர் உரிய காரணங்கள் இன்றி பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்து உள்ளார். மேலும் இந்த பணிமனையில் இருந்து கன்னியாகுமரி பகுதிக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளை இயக்காமல் நிறுத்தி வைத்துள்ளதோடு ஏற்கனவே 8 மணி நேரம் வேலை செய்த பணியாளர்களை 12 மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்தியும் வந்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியிட மாற்றம் செய்தவர்களை மீண்டும் இதே பணிமனையில் வேலைக்கு அமர்த்தவும் 12 மணி நேர வேலையை மீண்டும் பழையது போல் 8 மணி நேரமாக மாற்றி தர கேட்டு பேருந்துகளை இயக்காமல் போராட்டத்தில் குவிந்தனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்காமல் பேருந்தை இயக்க முயன்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டுநர் ஒருவர் பேருந்தின் முன்னே அமர்ந்து போராடிய நிலையில் அந்த ஓட்டுநர் அவர் மீது வாகனத்தை ஏற்றி செல்ல முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் அந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த களியங்காவிளை போலீசார் அவர்களை சமாதானம் செய்து பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அவர்களிடம் போக்குவரத்து தொழிலாளர் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராமல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த பின் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பணிமனை அதிகாரிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி போக்குவரத்து தொழிலாளர்களின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்து வருவதாகவும் அவர்கள் இருவருக்கும் அதே பணிமனையில் மீண்டும் வேலை வழங்குவதாகவும் 12 மணி நேர வேலை என்பதை முன்பை போல மாற்று நடவடிக்கை எடுப்பதாகவும் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பேருந்துகளை மீண்டும் இயக்கினர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்ததால் அரசு போக்குவரத்து பயணத்தை நம்பியிருந்த ஏராளமான பள்ளி கல்லூரி அரசு துறை பணியாளர்கள் உள்பட ஏராளமானோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியதோடு உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் பரிதவித்தனர். இந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.